வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஜூலை மாத ராசி பலன். இந்த ஜூலை மாதம் ஒரு இன்ட்ரோ, கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லாரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லா ப்ரோக்ராமும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு இது நடக்கலை, உனக்கு இது நடக்கலை அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அவங்கெல்லாம் அவங்களோட சுய ஜாதகம் பார்த்தா தான் என்ன ப்ராப்ளம்னு தெரியும். மற்றபடி இது கோச்சார பலன்கள். அந்த வகையில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கும்போது கரெக்டாக மிட்டில் ஆடி மாதம் பிறந்துடுறது. ஸோ கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாத கிரகநிலைகள் அப்படின்னாலே சந்திரனை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்துடுவாங்க. 8 கிரகமும் வந்துடும். இதில் 4 கிரகம் வருட கிரகங்கள், 4 கிரகங்கள் மாத கிரகங்கள். இதில் இந்த செவ்வாய் அதே இடத்துல தான் இருக்கார். ரிஷபராசிலே இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கார். இந்த மாதம் ஆமாம். குருவும் அதே மாதிரி கடகத்திலே உச்சம் அடைஞ்சு அங்கேயே தான் இருக்கார். ராகு கேது கும்பம் சிம்மத்தில் அப்படியே இருக்காங்க. சனி பகவானும் மீனத்தில் தான் இருக்கார். ஆனால் என்ன 26 ஜூலைலேருந்து அவர் வக்கரம் அடைகிறார். சூரிய பகவான் ஆஸ் யூஷுவல் ஒரு பாதி மாதம் மிதுனத்துலேயும் பாதி மாதம் கடகத்துலேயும் வரார் 17ஆம் தேதியிலேருந்து. புதன் வக்கரமாக தான் இருக்கார் மிதுனத்தில். வக்கர நிவர்த்தி ஆறார் 23ஆம் தேதியிலேருந்து. அதுக்கப்புறம் முக்கியமான ஆள் சுக்கிர பகவான், சந்தோஷக்காரகன். இந்த சுக்கிர பகவான் ஒரு 3 நாள் தான் இதில் கடகத்தில் இருக்கார், அதான் மாத ஆரம்பத்தில். ஆமாம். அப்புறம் ஒரு 4ஆம் தேதியிலேருந்து அவர் சிம்மத்துக்கு கேதுவோடு சேர்ந்துடுறார். இந்த சூரிய பகவானும் கடகத்தில் குருவோடு சேர்ந்துடுறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தான் இந்த மாதம். இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மேலே சனி பார்வை, இது ஒரு இது. இந்த செவ்வாயோட பார்வை இருக்குது இல்லையா, 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த இடத்துல சனியோடைய பார்வையும் இருக்குது. இன்னொன்று 15 நாள் வரைக்கும் தனுசு ராசிக்கு சூரியனோட பார்வை இருக்குது. குரு சூரியன் சேர்க்கை, இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்? பொதுவாக ஒன்று இன்ட்ரோவில் சொல்லிட்டீங்க நீங்கள். ஆனால் ரிஷபராசிக்குன்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா, கண்டிப்பாக இப்போ எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா செவ்வாய் பயிற்சிக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம், இன்னொன்று சுக்கிர பயிற்சிக்கு சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒரு சில பேருக்கு நடக்காமல் இருக்குது, ஒரு சில பேருக்கு நல்லபடியாக நடந்திருக்கு. அது கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களோட கிளைண்ட் நிறைய பேர் கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. இந்த ஜூலை மாதத்தில், ஏன்னா ஆடி மாதமாக பிறக்க போகுது இல்லையா, கரெக்ட், இவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த மாதத்தில். இதுக்கு முன்னாடியே செய்யணும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம். ஒரு சில விஷயங்களை தொடங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இதுலேயே அவசரமாக தொடங்கலாமா, இல்லை ஆடி மாதம் கழிச்சு தொடங்கலாமா, இது மாதிரி. இது ஏன்னா கிரக சேர்க்கைகள் இருக்கு இல்லையா, அந்த சேர்க்கைகள் நல்லதா இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் ரிஷபத்துக்கு? ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் ஜூலை அப்படிங்கும்போது முயற்சி எடுத்தால் வெற்றி. அப்படிதான். ஏன் அப்படின்னா, ஒரு முக்கியமான சுப கிரகம் குரு 3ஆம் இடத்துல இருக்கார். இப்போ சூரியன் 2ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருக்கார், பரவாயில்ல. அந்த 2ஆம் இடத்துலேருந்து இப்போ 3ஆம் இடத்துக்கு வர்றார் சூரியனும். 4ஆம் இடத்துல கேது இருந்துகிட்ருக்கார். இந்த 4-10ங்கிறது ரொம்ப விசேஷம். கேது ராகு நல்ல இதுதான். தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு, எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனாலும் இவர்களுக்கு எதையோ இழந்தது போன்ற ஒரு எண்ணம் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ வருமானம் வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு மாயை தான் இருக்கே தவிர கைக்கு வரல. அந்த மாதிரி இருக்குது. அதாவது எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருந்தால் என்ன பிரயோஜனம்? இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்கில் இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ எல்லாமே வருமானம் வந்தால் தான் அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா ரிஷபராசினியர்கள் எப்போவுமே கடுமையாக வேலை செஞ்சால் கூட வளைந்து கொடுப்பார்கள். அப்போ வளைந்து கொடுக்கும்போது பிரச்சனைகள் வரும். ஏன்னா இவங்க மேலே எல்லாத்தையும் கட்டலாம் வேலையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தன் எவ்வளோதான் வேலை செய்ய முடியும்? அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, வேண்டாம் அப்படின்ட்டு. சில பேர் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க, கிடைக்கல. ஏன்னா சரியான ஒரு வேலை, முன்னாடியெல்லாம் கிடைச்ச வேலையை எல்லாருமே செஞ்சது அந்த வேலை. ஆமாம். இப்போ ஏதோ ஒரு வேலை அது நம்ம எடுத்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். அப்படிப்பட்ட சூழலில் இவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி. ஏன்னா 3ஆம் இடத்துல குருவோட சூரியன் சேர்றார். இவங்களுக்கு சூரியன் சுகாதிபதி, சுகத்தை கொடுக்கக்கூடியவர். ஸோ அவர் 3ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு அரைமறைவு ஸ்தானம் அப்படின்னாலும்
அந்த சூரியன் வந்து ஒரு சுகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு இதை எடுப்பார், சொத்து சுகம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு. அப்போ அந்த முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும். ஓகே, இந்த ரிஷபத்துக்கு சனி 11 வந்த பிறகு நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா சனி பார்வை ராசிக்கு பிறகு நல்லது செய்வார் யோகாதிபதி ரிஷபத்துக்கு, இது எல்லாமே ஓகே தான். ஆனால் சனி பார்வை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுது, அது ஒன்று. இந்த ஜூலை மாதத்துலையாவது ஒரு நன்மை நடக்குமா? ஏன்னா வேலை ரீதியாக தான் நிறைய பேருக்கு தடங்களை கொடுத்துருக்கு. அது வந்ததுலேருந்தே சார் தொழில் பிரச்சனை, அப்படி இல்லை வேலை பிரச்சனை, ரெண்டுத்தில் வருமானம் எங்கெல்லாம் வருதோ அந்த இடங்கள்லாம் லாக் ஆகி நிற்கிறாங்க. அது மாதிரி இப்போ ரிஷபத்தில் இப்போ செவ்வாய் இருக்காருன்னு வச்சுங்களேன், இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயே ஒரு சில தடைகளை கொடுத்துட்டு வரலாம். ஏன்னா விரையாதிபதி 7 குடைய கிரகம், நிறைய செலவு, தேவையில்லாத செலவு. இந்த மாதத்தில் எப்படி இருக்கும்? இந்த மாதம்ங்கிறது இவங்க கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்ன பாயிண்ட் சூப்பர். 11ஆம் இடத்துல சனி வந்ததுலேருந்தே பிரச்சனை தான். ஆனால் லாபஸ்தானம் நீங்கள் சொன்ன மாதிரி ரிஷபத்துக்கு யோகம். ஆனால் லாபம் அப்படிங்கும் போதே கண்டிப்பாக லாபம் பெருசாக தான் வரணும். ஏன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி ஒரு பட்ட சூழலில் 11ஆம் இடத்துல இருக்கிற சனி கண்டிப்பாக, அதுவும் குருவோட இடத்துல இருக்கார், இந்த நீர் ராசியில் இருக்கார், ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை ரிஷபராசிக்கு கொடுத்தே ஆகணும். ஆனால் இந்த சனிக்கு ஒரு பவர் என்ன அப்படின்னா, தான் இருக்கிற இடத்த விட்டுருவார், பார்க்குற இடத்த கட்டியாக பிடிச்சிட்டுருவார். ஆமாம், என்ன அவரோட குணமே அதான், பார்க்குற இடம் தான். என்ன அப்போ இந்த பார்க்கிறார் அப்படிங்கும்போது ரிஷபத்தை தான் பார்க்குறார். அங்கே தாங்க பிரச்சனை. 3ஆம் பார்வை ரொம்ப மோசமான பார்வை. ஏன்னா 7 கூட நீங்கள் சமாளிச்சிடலாம் ஒரு விஷயத்தில். ஏன்னா 7ங்கிறது கலத்திர பாவம்ங்கிறதுனால என்ன வாழ்க்கை துணை தான் கொஞ்சம் அனுசரித்து போனால் நல்லது, நண்பர்கள் அதை அனுசரித்தா போனால் நல்லது, வேற ஒன்றும் இல்லை. 3ஆம் இடம்ங்கிறது தொடர்பு ஸ்தானம். அந்த 3ஆம் பார்வை பயங்கரமான பார்வை. ஏன்னா நேர ஜென்மராசியில் தான் பார்க்குறாரு. நிறைய இவங்களுக்கு என்னென்னா ஒரு லேசினஸ் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா முடியல அவங்களால, டென்ஷன் ஏதோ ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொருளாதாரம் லாக் ஆனாலே டென்ஷன் தாங்க வரும். அப்போ இவங்களுக்கு மீட் அவுட் பண்ண முடியல அந்த டென்ஷன். அப்போ இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவான் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கல, லாபத்தை கொடுக்கல. லாபத்தை நம்பி இறங்கினாங்க நிறைய பேர், வந்து பிஸ்னஸ் இறங்கினாங்க நிறைய பேர். பிஸ்னஸில் நல்ல கொடி கட்டி பறக்கலாம். ஏன்னா லாப சனி. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பேப்பர்லேயும் சரி, நிறைய யூடியூப் சேனல்லையும் நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா லாப சனி கொட்டுன்னு கொட்டும். கரெக்டு, இவங்களுக்கு கொட்டல்ல, இப்படி தான் கொட்டியிருக்கு தேல் மாதிரி. ஏன் அப்படின்னா கஷ்டப்பட்டு இருக்காங்க. யாருமே ஒரு சுகமாக நான் இருக்கேன், லாப சனி அள்ளி கொடுத்துட்டு இருக்காருப்பான்னு யாரையாவது சொல்ல முடியல. என்ன அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன ஜென்மத்தில் பார்த்துட்டு இருக்கார். அதுதான் பெரிய ஒரு இது அவங்களுக்கு. என்ன அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ரொம்ப டென்ஷன் தான். ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், அதையும் சனி பகவான் பார்க்குறாரு. இவ்வளோ டென்ஷனில் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பரவாயில்லைன்னு. இப்போ இந்த மாதம் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு கிரக சஞ்சாரங்கள் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்கார், அவரோட சூரியன் சேர்றார். அப்போ முயற்சி எடுத்தால் தான் வெற்றி. சரி, செவ்வாய் எங்கே இருக்கார்? அவங்க ஜென்மராசிலே இருக்கார். ஜென்மராசிலே இருக்கிற செவ்வாய் சனியோட பார்வையும் வாங்கிட்டு இருக்கார். ஸோ ஜென்மராசியும் பார்க்குறார் சனி பகவான், ஜென்மராசியில் இருக்கிற செவ்வாயும் பார்க்குறார். ஸோ இவங்களால சரிவர ஒர்க் பண்ண முடியாது ஓப்பனாக சொல்லப்போனால். ஆனால் இவங்க அதை மீறி தான் வேலை செய்யணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அதுக்காக நம்ம வந்து சர்வே பண்ணாமல் இருக்க முடியுமா? அப்போ மீறி ஒர்க் பண்ணணும். அதுக்கு தான் குருவை சொன்னேன் நான், முயற்சி எடுத்தால் வெற்றி, முயற்சி எடுக்கணும் இந்த மாதிரி. அதேமாரி இப்போ இவங்களுக்கு ராகு கேது பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்காங்க. கேதுவோட சுக்கிரன் சேர்றார், அது சுகஸ்தானம் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு பரவாயில்லை. ஏன்னா கேதுவோட சுக்கிரன் சேர்ந்தால் கூட ஒரு ஞானம் கிடைக்கும். என்னென்னா அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிஷபராசி. ஏன்னா சுக்கிரன் என்ன, அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த சுக்கிரன் சேர்றதுனால, ராசிநாதன் சேர்றதுனால சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் அந்த சொல்லுவாங்களே எவ்வளோ கஷ்டத்தில் ஒரு சின்ன ட்ராப் வந்து தேன் வந்து நாக்கில் விழுந்துன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இவங்க ராசிநாதனால் கிடைக்கும். ஆனால் இதே ராசிநாதன் தான் 6ஆம் இடம் இவங்களுக்கு. ஸோ கடன் வாங்குறத இப்போவும் அவங்க கட் பண்ணணும். அளவுக்கு மீறிய கேள்வி அதான் கேட்கலான்னு பார்த்தேன். அளவுக்கு மீறிய கடனை வாங்குறதை இவங்க கட் பண்ணணும். ஏன் அப்படின்னா கடன் தான் இவங்களுக்கு பிரச்சனையே. கடன்னால தான் இவங்களுக்கு பெரிய இதுவே விழும். உடம்பு முடியாமல் போகிறது, பகைமை, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இந்த கடன் தான். ஸோ கடனில் இவங்க
பிரிஸ்காக இருந்தாங்கன்னா கரெக்டு. இந்த நேரத்தில் கேதுவோட சுக்கிரன் சேர்றார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கடன்கள் விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்க கொஞ்சம் சாப்பாட்டு பிரியர்கள், நல்லா ஜாப் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆமாம், அதனால கொஞ்சம் அதிலெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க ரொம்ப நல்லது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றம் கிடைக்கும். ஏன்னா உத்தியோகம் வேற, தொழில் வியாபாரம் வேற. கண்டிப்பா அது உண்மைதான். ரெண்டுமே ஜீவனம் தான். ஆனால் உத்தியோகம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம், முடிஞ்சது பிறகு ஒரு 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ சேலரி வந்துடும், பிரச்சனை இல்லை. என்ன அதில் வர்ற லாபம் நஷ்டம் அது முதலாளிக்கு தான், அதனால் இவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் தொழிலுங்கிறது பெரிய விஷயம். தொழிலில் லாபம் தான் இவங்களுக்கு வந்தாகணும். வந்தால் தான் இவங்களோட பணியாளர்களுக்கு இவங்க கொடுக்க முடியும். ஸோ தொழிலதிபர்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் கடுமையாக போராட்டம் இருக்கும். ஏன்னா சனி லாபத்தில் இருந்துக்கிட்டு இவங்களை பார்க்குறாரு, அதே சமயம் வக்ரம் அடைய போகிறார். ஆமாம், இந்த மாதத்தில். ஆமாம், வக்ரம் வேறு அடைய போகிறார் 26ஆம் தேதியிலேருந்து. ஸோ இவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பொறுமையாக பண்ணணும். வக்ரம் அடையும் போது பரவாயில்லைங்கிற சுச்சுவேஷன் இருந்தால் கூட தொழிலதிபர்கள் பெரிய அளவில் முதலீடுகள் பண்ணாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு தான் ரொம்ப நல்லது. ஆனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ ரிஷபத்துக்கு திருமணத்துக்கு உண்டான காலமா? ஏன்னா ஆடி மாதம் வருது, நம்ம இங்கே போக முடியாது, அங்கேருந்து இங்கே வர முடியாது எதுவுமே. இதுக்கு முன்னாடி ஏதோ நல்ல விஷயம் நடந்திருந்தா, நல்ல பதில் வந்திருந்தா திருமண ரீதியாக அது நல்லா இருக்கும். ஆனால் வரலன்ற பட்சத்தில் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? கரெக்ட். அவங்களுக்கு இந்த கிரக நகர்வுகள் இருக்கு இல்லையா, இது ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா? ஒரு 15 நாள், ஒரு கால் 15 நாளைக்கு பிறகு கூட ஒரு நல்ல செய்தி வரலாம். ஆனால் அதுக்கப்புறம் 15 நாள் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதம் ஃபுல்லாக எதுவுமே நம்ம போக்குவரத்தை வச்சுக்க முடியாது திருமண ரீதியாக. ஆமாம். இப்போ ஏதாவது திருமண வாய்ப்புகள் இருக்கா? இன்னொன்று, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அவங்களுக்கு எப்படி இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்? கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது இவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. அது ஒற்றுமையாக இருப்பாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் இருந்தால் கூட குடும்ப நலன் கருதி அவங்க அனுசரித்து போயிடுவாங்க 2 பேருமே, யாராக இருந்தாலும். ஆனால் கரெக்டாக அந்த இப்போ ஆண் அப்படின்னா கரெக்டான ஒரு ஜாதகத்தை இணைச்சிருக்கணும். இணைச்சிருந்தா அவங்களுக்கும் அதேமாரி ஃபேவரபிள் அப்படிங்கும்போது அனுசரித்து போயிடுவாங்க. ரிஷபராசி ஆண்கள் பெண்களாகட்டும் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அதனால் ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை. ஆனால் இப்போ திருமண யோகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, குரு 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது ஒன்று தான் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நான் கேட்குறது இப்போ நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா, ஏன்னா இப்போ செவ்வாயோட பார்வை உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கு. ஆமாம், 8ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கு. அதனால தான் திருமணத்தை பற்றி, திருமண உறவுகளை பற்றி கேட்டேன். 7 8 பார்க்குறாரு. ஆனால் இந்த குருவோட பார்வைங்கும் போது இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல கவனிங்க, வாய்ப்பு குரு பார்வையினால. ஆமாம், கண்டிப்பாக அமையும்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் குருவோட பார்வை 7ஆம் இடத்துல சுபமாக விழறதுனால இந்த சனியோட செவ்வாயோட பார்வை கொஞ்சம் அமிக்கபிள் ஆகிடும். ஏன் அப்படின்னா செவ்வாய் மங்களக்காரகன் தான் என்ன, அதனால கொஞ்சம் அமிக்கபிள் ஆகிடும். ஆனால் குருவோட பார்வை சூப்பர். உங்களுக்கே தெரியும், குரு எப்போவுமே இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வை தான் பலம். சனி இருக்கிற இடத்த விட பார்வை தான் அசுபம், என்ன உல்டா. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு திருமண யோகம் தள்ளித்தான் போகும். பட் முயற்சி எடுத்தால் வெற்றின்னு முதலே சொன்னேன். அது எல்லாத்துக்குமே இதாகும், அப்ளிகபிள் ஆகும். அப்போ இவங்க முயற்சி எடுத்தால் ஓரளவுக்கு இந்த நிச்சயதார்த்தம் அது வரைக்கும் பார்த்து முடிச்சுக்கலாம். என்ன இருந்தாலும் நீங்கள் சொல்ல மாதிரி இந்த 15 நாள் தான், 17ஆம் தேதியிலேருந்து ஆடி பிறந்துடுறது. என்ன ஆடி அமாவாசை கழிச்சு தான் இவங்க எல்லாருமே ஒரு வேறு இது பண்ணிப்பாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணணும். ஓகே, பரிகாரம் இந்த ரிஷபராசிக்கு? பரிகாரம் அப்படிங்கும்போது இவங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபினான்ஷியலி ரொம்ப டெரிபிளாக இருக்காங்க, ரொம்ப கஷ்டம். அது மறைக்கிறாங்க, அவங்க புன்சிரிப்போடு மறைக்கிறாங்க. ஏன்னா நம்ம கஷ்டத்தை சொல்கிறதுனால இவங்களுக்கு என்ன இது, இவங்க நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நல்லா இருக்கேன்ப்பா நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு போகிறாங்களே தவிர உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அவ்வளோ வேதனை, 1008 வலி இருக்குது. ஆமாம், ஏன்னா பொருளாதாரம் சரியாக இல்லை, சமாளிக்கிறாங்க, கடனில் தான் இருக்காங்க. அப்போ இவங்க மகாலட்சுமியை வழிபாடு பண்ண பொருளாதாரம் கொஞ்சம் கரெக்டாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக இவங்க தினந்தோறும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னென்னா, ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக. சரபன் தான் காப்பாற்றுவர். ஏன்னா சரபேஸ்வரர் உங்களுக்கு இது தெரியும், நரசிம்மரே, உக்ர நரசிம்மரையே அணைச்சு அந்த உக்ரத்தை தனிச்சவர் சரபேஸ்வரர். இந்த சரபேஸ்வரருங்க ஈஸ்வரோட அம்சம், சிவனோட அம்சம். அந்த ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக அப்படின்னு சொன்னாலே போகிறோம். தினந்தோறும் ஒரு 11 தடவை இல்லை 27 தடவை சொல்லிட்டு அவங்க வேலையை பண்ணாலே போகிறோம். இந்த ஜூலை மாதம் இவர்களுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி
கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.